தமிழ்நாட்டில் இப்போது வர வர க்ரைம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கொலை எக்ஸெட்ரா. இளைஞர்கள் மத்தியில் போதைப் பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொலை இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றமும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அவங்க சம்மந்தப்பட்ட சிறார்கள் கேஸுமே வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு 10 வயது சிறுமியை கொலை பண்ணியிருக்காங்க. அதோட இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல. அது பாலியல் ரீதியான சீண்டலுக்கு அப்புறம் தான் அந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கணும். குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதெல்லாம் தாண்டி இதில் அடிப்படையான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் இது சம்மந்தமான விழிப்புணர்வு அப்படின்றது பரவலாக பொதுவெளியில் மட்டும்தான் இருக்கே தாண்டி அடிப்படையான ஒரு விஷயம், அதாவது ஸ்கூல்லேருந்து இதுக்கான ஒரு எஜுகேஷன் அப்படின்றது பெரிய அளவில் கிடையாது. டெல்லியில் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆந்திராவில் இது சம்மந்தமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எஜுகேஷன் சிஸ்டத்துலேயே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏன் இதை கொண்டு வர மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. மக்களாகிய அது உங்கள் கவனத்துக்கும் அதை கொண்டு வர விரும்புகிறேன். அடிப்படையில் நம்ம மாற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு 25 வருஷத்தில் இதுக்கான தீர்வை நம்ம பிரதிபலனாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு சக மனுஷியை பொருளாக பார்க்காம அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனித உயிரினம் அப்படின்ற அந்த உளவியல் ரீதியான ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை வந்து சரி பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனால் எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த விஷயமும் எஜுகேஷனாக நம்ம கொண்டு போய் சிறார்கள்கிட்ட சேர்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு இதுக்கான புரிதல் இருக்கும். அடுத்து ஒரு 25 வருஷத்தில் வர யங்ஸ்டர்ஸ் இந்த புரிதலோடு வரும்போது இதன் அடிப்படையில் நடக்கிற குற்றங்கள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தயவு செஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் இது சம்மந்தமாக பரிசீலனை பண்ணணும். செக்ஸ் எஜுகேஷன் அண்டு உளவியல் ரீதியான பாடத்திட்டமும் இது கண்டிப்பாக இடம்பெறணும். இதுக்கு மார்க் அந்த மாதிரி போடாமல் இது ஒரு பாடத்திட்டமாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நம்ம ஒரு குற்றம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த குற்றவாளிக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்குறத தாண்டி இது அடிப்படையிலான ஒரு விஷயத்தையே நம்ம மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்கலாம். குற்றங்கள் நடக்கும், டோட்டலாக நடக்காதுன்னு சொல்ல வரல, நடக்கும். ஆனால் அது வந்து விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும். இந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக மனுஷங்க மாற மாட்டாங்க. அவங்களோட உளவியல் ரீதியான இந்த மாற்றத்துக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம். போதை, சின்ன வயசுலேயே ஆபாச படம் பார்க்குறது, இப்படி எக்ஸட்ரா நிறையா இருக்கலாம். பட் இதுக்கான சரியான எஜுகேஷனை நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. நன்றி.